சிதம்பரம் பெத்தேல் IPA ஜெபகோபுரம் வழங்கும் உங்கள் வாழ்வின் மாற்றத்தின் நேரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜாய் டிவி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். எங்கள் பெத்தேல் IPA ஜெபகோபுரத்தின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நேராக உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளிலும் நாம் எதை குறித்து பார்க்க இருக்கிறோம் என்றால், இழந்தவைகளை திரும்ப தருகின்ற தெய்வன் என்ற தலைப்பிற்கு கீழாக நாம் பார்க்க இருக்கிறோம். ஆமாங்க, நம் வாழ்க்கையில நாம் எவற்றையெல்லாம் நாம் இழந்திருக்கிறோமோ, அது பொருளாதாரங்களாக இருக்கலாம், பிரிந்த உறவுகளாக இருக்கலாம், என்ன காரியங்கள் நாம் இழந்திருக்கிறோமோ அதை திரும்ப தருவேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். இழந்தவைகளை திரும்ப தருகின்ற தெய்வன் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நல்ல தெய்வன். வேதாமத்துல அநேக இடங்கள்ல நீங்க பார்க்க முடியும். இழந்தவைகளை திரும்ப தந்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி வைத்திருக்கின்ற தேவன் தான் நம் ஆராதிக்கிற நம் நல்ல தேவனுங்க. ஆமென். இந்த நாளிலும் நாம் யோபுவின் சரித்திர புஸ்தகத்தை நாம் சற்று தியானிக்கலாம். கர்த்தர் வார்த்தையிலிருந்து நம்முடைய பேசுவாராக. ஆமென். யோபு எழுதின புஸ்தகம் அதுல 1ஆம் அதிகாரம் அப்படியே 1ஆம் வசனங்களிலிருந்து வாசிக்கும் பொழுது, யோபு கிழக்கத்தின் நாடுகள்ல மிகவும் செல்வ சீமானாய் வாழ்ந்த ஒரு மனிதன். அவனுடைய ஆஸ்திகள் ரொம்ப அதிகமாய் இருந்தது. ஏனென்றால் அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருந்தான். சன்மார்க்கனும் உத்தமனுமாய் அவன் அந்த நாட்கள்ல தேவனுக்கு முன்பாக நடந்து கொண்டது நிமித்தமாக தேவன் யோபுவை மிகவும் திரளாய் ஆசீர்வதித்தார். அவருடைய ஆசீர்வாதங்கள் மிகவும் அதிகமாய் இருந்தது. ஆமே. அவனுக்கு பாருங்களேன், 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் திரளான பணிவிடைக்காரர்களும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆஸ்திகள் திரளாய் இருந்தது. கிழக்கத்து நாடுகளிலே செல்வ சீமானாய் மிகவும் செழிப்பாய் வாழ்ந்த மனிதன் தான் யோபு. ஆமென். தேவன் அவ்வளவாய் யோபுவை ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, அழகான 7 குமாரர்கள் 3 குமார்த்திகள் என பிள்ளைகளை தந்தும் கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னா யோபுவை மிகவும் ஆசீர்வதித்தார். ஆமென். இந்த நாட்கள் அவன் அழகாய் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள்ல யோபு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு முறையும் என்ன செய்வான் என்று சொன்னால், தேவனுக்கு முன்பாக பலிகளை செலுத்துவான், தேவனுக்கு ஆராதனை செலுத்துவான், தேவனுடைய சந்நிதிக்கு சென்று கர்த்தரை மகிமைப்படுத்துவது வழக்கமாய் இருந்தது. இந்த சமயங்கள்ல தேவனை நோக்கி அவன் பார்க்க போகும் பொழுது என்ன ஒரு காரியம் நடக்குது பாருங்க. சோதனைக்காரனாகிய சாத்தான் யோபுவை சோதிக்கும்படி என்ன செய்யறான் அப்படின்னா யோபுவினிடத்துல வருகிறான். ஆமென். இதை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்த்து அந்த சோதனைக்காரனாகிய சாத்தானை நோக்கி சொல்றாரு, அப்பா, என்னுடைய மகன் உத்தமனாய் நடக்கிறவன், சன்மார்க்கனாய் பொல்லாப்புக்கு விலகுகிற என் மகன் மீது நீ கண் வைத்தாயோ என்று சொல்றப்போ அவன் சாத்தான் சொல்றான் தேவனை நோக்கி, நீர் அவனுடைய எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்தீர் அல்லவா, நல்ல பிள்ளைகள், நல்ல அழகான பொருள்கள், இவ்வளோ ஆஸ்திகளை கொடுத்து ஆசீர்வதித்தது மட்டுமல்லாம அவனுடைய ஆசீர்வாதங்களை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாக்கவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு தேவனை நோக்கி சொல்றாரு. நீங்க இந்த வேலிகளை எடுத்து போட்டு பாருங்க, யோபு உங்களை தூஷிக்கிறானா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த சோதனைக்காரனாகிய சாத்தான் தேவனிடத்துல சொல்றான். இப்போ தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, யோபை சுற்றி இருக்கிறதான நான் வேலைகளை எடுத்துடுறேன், ஆனாலும் கர்த்தர் அறிந்திருந்தார் யோபு என்னை தூஷிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அறிந்தது நிமித்தமாக யோபுவை சுற்றிலும் இருந்ததான அந்த பாதுகாப்பின் வேலையை கர்த்தர் எடுத்து போறார். இந்த சமயத்துல சாத்தான் என்ன செய்கிறான் அப்படின்னா யோபுவினிடத்துல வரான். வந்தது மாத்திரம் இல்லைங்க, அவனுடைய ஆஸ்திகளை படிப்படியாக அந்த அதிகாரங்கள் முழுவதும் நீங்க வாசித்து பாருங்க. யோபு எழுதின சரித்திரங்கள்ல அவனுடைய ஆஸ்திகள் யாவற்றையும் அப்படியே எடுத்து போடுறான். அப்படியே எடுத்து போட்டதும் இல்லாம அவனுடைய குமாரர்கள் குமாரத்திகளையும் அவன் என்ன செய்யறான் அப்படின்னா யோபுவினிடத்திலிருந்து பிரித்து விடுகிறான், அழித்து விடுகிறான். இப்போ பாருங்க, யோபுக்கு மிகவும் கவலை, மிகவும் கஷ்டம். ஏன்னா அவனுடைய முதலாவது அவனுடைய பொருளாதாரங்கள், அவனுடைய
அவனுடைய 7000 ஆடுகள், 5000 ஒட்டகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஆஸ்திகள், வேலைக்காரர்கள் என எல்லாரும் மரித்து போயிட்டாங்க, இல்லாத போயிடுச்சு. அது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் அவனுடைய குமாரர்கள், குமாரத்திகள் இறந்து போகிறத அவரோட பார்க்க முடியாம ரொம்ப மன கவலையில இருக்கும் பொழுது, யோபுவின் 1 அதிகாரம் அதுல கடைசி 2 வசனங்களை பார்க்கும் பொழுது அவன் அழகாய் சொல்கிறான், நிர்வாணமாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணமாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. பாருங்களேன், இந்த 1 அதிகாரங்கள்ல நீங்க பார்க்க முடியும் எவ்வளோ ஆஸ்தி உடையவனா இருந்தான், அழகான குமாரர்கள், குமாரத்திகள் உடையவனா, எவ்வளோ அழகா கிழக்கத்தின் நாடுகளிலே எவ்வளோ செழித்தோங்கி இருந்தான். ஆனா சாத்தானானவன், சோதனைக்காரனாகிய சாத்தான் இவை எல்லாவற்றையும் எடுத்து போட்டதுக்கு அப்புறம் அவன் தேவனை நோக்கி, தேவனே நீர் என்னை இப்படி சோதித்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேவனை அவன் குறை சொல்லல, தேவனை தூஷிக்கல. தேவனுக்கு முன்பாக என்ன செய்யறான் அப்படின்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அந்த காரியத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறாங்க. கடைசி வசனம் சொல்லுது, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. தேவனை குறை சொல்லல, அவன்கிட்ட எந்த ஒரு பாவமும் இல்லாம தன்னை காத்து கொண்டான். ஆமென். தேவனை தூஷிக்காம அவன் தன்னை காத்து கொண்டான். அப்போ பாருங்க எவ்வளவாய் தேவனை யோபு புரிந்தவனாய் இருப்பான் என்று இந்த அதிகாரங்களை நீங்க பார்க்க முடியும். 2 அதிகாரத்துல அதே போல தேவ மனிதனாகிய யோபு தேவாலயத்துக்கு செல்றாரு. அதே போல சாத்தானும் என்ன செய்யறான் அப்படின்னா, அங்கு சென்று யோபுவை குறித்து தேவனிடத்துல சொல்றான், நீர் அவனுடைய எல்லாவற்றையும் வேலி எடுத்து பாதுகாத்தீர், பொருளாதாரத்தை ஆசீர்வதித்தீர், அதை எடுத்து போட்டோ உங்களை தூஷிக்கல, ஆனா அவருடைய சரீரத்துல சுகத்தை கொடுத்துருக்கீங்க, அதை எடுத்து பாருங்க, அவர் உங்களை தூஷிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தானவன் சொல்லும்பொழுது கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி ஓகே, ஆனா ஜீவனை மாத்திரம் தப்ப விடுன்னு சொல்லி யோபுவை சோதிக்கும்படி பர்மிஷன் கொடுக்கிறாரு சாத்தானுக்கு. அதே போல என்ன நடக்குது அப்படின்னா, யோபுவுடைய சரீரங்கள் முழுவதுமாய் புண்களாலும் கொப்பளங்களாலும் கொடிய வேதனை உள்ளவனாய் மாறினான். அந்த வேதனை தாங்க முடியாம அவன் சாம்பலில் உட்கார்ந்து ஓடுகளை வைத்து அவன் சரீரங்களை தேய்க்கிறவனாய் இருக்கும் பொழுது அவனுடைய சரீரத்திலிருந்து ரத்தமும், பாருங்க ரத்தம் அப்படி போகுங்க, அவ்வளோ ஒரு கொடிய வேதனையில அவன் இருக்கும் பொழுது அந்த நேரத்திலையும் யோபு கர்த்தரை தூஷிக்கலைங்க. அவன் தன் உத்தமத்துல உறுதியா இருந்தான். கர்த்தரை அவன் நன்றாய் அறிந்ததுனால, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தது கர்த்தர், என்னை உயர்த்தினது கர்த்தர், எனக்குரியவர் என் கர்த்தர் என்று கர்த்தரை அவன் மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தான். அவனுடைய 1 அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது அதை கடைசியில தேவனை அவன் மகிமைப்படுத்துகிறான். 2 அதிகாரத்துல அவனுடைய மனைவி கூட வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவ்வளவு நடந்துச்சே, இன்னுமா நீ தூஷிக்காம இருக்க, இன்னுமா நீ இப்படி இருக்கன்னு சொல்லிட்டு தேவனை தூஷித்து ஜீவனை விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி கூட சொல்றப்போ மனைவியை பார்த்து சொல்றாரு, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யலைங்க. பாருங்க, இவ்வளோ காரியங்கள் யோபுடைய வாழ்க்கையில் நடந்து கூட அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, தேவனுக்கு முன்பாக உத்தமனாய், பாவம் செய்யாதவனாய், நீதிமானாய் தன்னை காத்து கொண்டான். அதனுடைய பலன் என்ன தெரியுமாங்க? கடைசி 42 அதிகாரம், நீங்க யோபு புஸ்தகத்துல 42 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனுடைய உத்தமத்தை பார்த்தார், கர்த்தர் அவனுடைய நீதியை பார்த்தார், கர்த்தர் அவன் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப 2 மடங்கு, அதாவது ரெட்டிப்பாய் தந்து ஆசீர்வதித்தாருங்க. அதில் பாருங்களேன், யோபு 42 அதிகாரம் அதில் 10வது வசனம், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார், யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தறினார். ஆமென். 12ஆம் வசனம், கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். ஆமென். கர்த்தர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவன் இழந்தவைகளுக்கு மாறாக என்ன செய்றார் அப்படின்னா,
இரட்டத்தனையான பலன்களை தர்றாரு. ஆமேன். இரட்டத்தனையான பலன் பாருங்கன்னா, ஏற்கனவே செல்வ சீமானாய் கிழக்கத்தின் நாடுல இருந்தான், இப்போ இன்னும் டபுள் மடங்கு. அப்போ பெரிய சீமானாய் மாற்றுறது மட்டும் இல்லாம அழகான குமாரர்களையும் குமாரத்திகளையும் தந்து தேவன் யோபுவையும் யோபு குடும்பத்தையும் அவன் சுற்றி உள்ள எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பெருக செய்தாருங்க. அதே போலதான் தேவன் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலும் நாம் இழந்தவைகளை நினைத்து நீங்கள் நானும் வருத்தப்படக்கூடாது. நீங்கள் நான் இழந்தவைகளை வைத்து கர்த்தரை தூஷிக்க கூடாது. நல்லா இருந்தனே, என் வாழ்க்கை இது பறி போயிருச்சே, என் சொந்தங்கள் என்னை நம்பினவர்கள் என்னை விட்டு போயிட்டாங்களே, என் பொருளாதாரங்கள் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு, நான் நம்பின காரியங்கள் என்னை விட்டு போயிடுச்சேன்னு நீங்க சொல்லி கவலைப்படாதீங்க. யோபுவை போல கர்த்தரையே நோக்கி பாருங்க. கர்த்தர் இழந்தவைகளுக்கு மாறாக இரட்டத்தனையான பலனை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில தந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இன்றும் உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலும் அவர் இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் என்றும் இருக்கிறாருங்க. ஆமென். சகரியா 9ஆம் அதிகாரம் வசனம் அப்படியாய் சொல்கிறது, நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் சொல்லிட்டு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். நீங்க நம்பிக்கையாய் கர்த்தரையே நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கான நன்மைகளையும் உங்களுக்கான ஆசீர்வாதங்களையும் நீங்க இழந்தவைகளையும் கர்த்தர் திரும்ப தந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் நம் வாழ்க்கையில் அவர் இருக்கிறாருங்க. ஆமேன். அதே போல ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அதிநிமித்தம் தங்கள் தேசத்தின் இரட்சிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் அப்படின்னு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமேன். நித்திய மகிழ்ச்சி, சமாதானமும் சந்தோஷமும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவர் கட்டளையிட அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்களும் நானும் ஒன்று மாத்திரம் செய்யணுங்க. நம் வாழ்க்கையில் என்ன காரியங்கள் நடந்தாலும், நம்மளுடைய வாழ்க்கையில என்ன சுச்சுவேஷன்ல நம்ம மாட்டு சிக்கி தவித்தாலும், நாம் தேவனை நோக்கி நன்றி செலுத்துகிறவர்களா மாத்திரம் இருந்தாலே போதும். ஸ்தோத்திரம் செய்து அவரை துதித்து அவரை கனப்படுத்துகிறவர்களால் மாத்திரம் இருந்தாலே போதுங்க. கர்த்தர் நம் இழந்தவைகளுக்கு மாறாக இரட்டத்தனையான பலன்களை தந்து ஆசீர்வதித்து போஷித்து வழி நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாருங்க. அப்படியே கண்களை மூடி செபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, எங்க வாழ்க்கையில நீங்க இருக்கீங்க. நாங்க எதெல்லாம் நாங்க இழந்திருக்கிறோமோ, எதெல்லாம் எங்களிடத்துல தூரம் இருக்குதோ, சொந்தங்களா இருக்கலாம், பொருளாதாரங்களா இருக்கலாம், செய்த சுகமா இருக்கலாம், எந்தெந்த காரியங்கள்லாம் நாங்க இல்லாம இருக்கிறோமோ, ஏசப்பா நீர் எப்படி யோபுவை ஆசீர்வதித்தது போல கர்த்தரை எங்களை நீர் ஆசீர்வதிங்க அப்பா. நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நீர் செய்யுங்க ஆண்டவரே. உம்மால் ஆகாத காரியங்கள் உலகத்தில் அது ஒன்றுமே இல்லை. என் தேவனாலே எல்லாம் கூடும் என்று வசனம் சொல்கிறதே. உம்மை நம்பி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாமத்தை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஆசீர்வதிங்க, நீர் உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் வெளிவரவும் ஆண்டவரை அறியாத மக்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளவும் உங்கள் ஜெபத்திலும் உதாரத்துவமான காணிக்கையினாலும் இந்த ஊழியத்தை தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய ஜிபே எண் 9678709301. உங்கள் ஜெப உதவிக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள பாஸ்டர் AP அருள் ஸ்டாலின், பெத்தேல் IPA ஜெபகோபுரம், சிதம்பரம், கடலூர் மாவட்டம், தமிழ்நாடு, தென்னிந்தியா 608001. செல்போன் 9698709301 மற்றும் 9585229103.